2026லேயும் நாங்கள் தான், 2031லேயும் நாங்கள் தான், 2036லேயும் நாங்கள் தான். எவ்வளோ இது பார்த்துக்கோங்க. 2026 மட்டும் இல்லை, 2031, அதுக்கப்புறம் வர 36 எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக தான், திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நிலைச்சி நிற்கும். கருணாநிதி சரித்திரத்தில் தொடர்ந்து 2 முறையே ஆட்சிக்கு வந்ததா சரித்திரம் இல்லை. ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். உங்கள் அப்பா ராசி, உங்கள் ராசியும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் அப்பா 71 தான் முதலமைச்சரானார், தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் உங்கள் அப்பா. அதுக்கப்புறம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 76ல் போனது, எம்ஜிஆர் இறக்குற வரை, சாகுற வரை ஒன்றும் பண்ண முடியலை. அப்புறம் 87 வந்தார், 2 வருஷத்துலேயே போச்சு. அதுக்கப்புறம் 96ல் வந்தார், அதோடு போச்சு. 2006ல் வந்தார், போயிடுச்சு. ஆக தொடர்ந்து நீங்கள் முதலமைச்சராக உங்கள் கட்சி வந்தது சரித்திரம் இல்லை. உங்கள் ராசி எப்படி? அதனால் ஸ்டாலினுக்கு சொல்ல ரொம்ப இருமாப்பு வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் இது இன்னும் 15 வருஷத்துக்கு வருங்கிறதெல்லாம் ரொம்ப கனவு. உங்கள் அப்பா அப்படி தான் கனவு கண்டார். நான் 100 வயசுக்கு மேலே வாழ்வேன்னார், 93 வயசுலேயே போயிட்டார். அதனால் இறைவனுடைய விருப்பம்னு ஒன்று இருக்குது. நாளை இந்த மனித வாழ்க்கை இருக்குமான்னு ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, இவ்வளவு திமிரோட ஸ்டாலின் இன்னும் 15 வருஷத்துக்கு இவங்க தான் வருவாங்களா? 15 வருஷத்துக்கு நீங்கள் முதல்ல இருப்பீங்களா? உங்களுக்கு 74 ஆச்சு. 15 வயசுனா 89 வயசு வரை இருப்பீங்களா? மனித வாழ்க்கை செயற்கையானது. அது எவ்வளவு நாள் இருப்போம்னு சொல்ல முடியாது. இருமாப்புடன் பேச வேண்டாம் ஸ்டாலின்.